என்னோடு கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். The book of 2 Chronicles chapter 34. முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே நாம் எழுப்புதலை குறித்து நாம் சிந்தித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே, பட்டணத்திலே எழுப்புதல் ஆண்டவர் தர வேண்டும். ஒரு மாற்றத்தை தர வேண்டும். ஆவிக்குரிய சூழல் மாற வேண்டும். தேவன் மேல் இருக்கிற அன்பும் பற்றும் அந்த நெருக்கமும் என்ன அதிகமாக உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமுமாயிருக்கிறது. இந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதல் எப்படி அந்த சபையையும் அந்த தேசத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி இந்த ஒரு அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆகவே இந்த அதிகாரத்திலிருந்து யோசியாவின் நாட்களிலே உண்டான எழுப்புதல், ரிவைவல் டூரிங் த ரெய்ன் ஆஃப் ஜொசியா என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Josiah's revival is one of the greatest spiritual awakenings recorded in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பெரிய எழுப்புதலே யோசியாவின் நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதல். அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த யோசியா 8 வயசா இருக்கும் பொழுதே 8 வயசா இருக்கும் போதே 8 வயசுல நம்ம ஊர்ல எத்தனை பேர் எத்தனை படிப்பாங்க? 3ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த வயதிலேயே ராஜாவாக மாறி இருக்கிறார். He became the king at the age of 8. அங்கே 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 31 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார். அவர் வாழ்ந்த மொத்த நாட்களே 39 வருஷம் தான், 39 இயர்ஸ் தான். ஆனால் அந்த 39 வயது தன்னுடைய வாழ்நாளிலே தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த மாற்றம் தேசத்திலே, பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை அது கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசியா வாழ்ந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, விக்கிரகத்தினால் தேசம் நிறைந்திருந்தது, ஆலயம் பழுதாய் கிடந்தது, வசனம் மறக்கப்பட்டிருந்தது. The word of God was forgotten. Temple had fallen into despair or repair. அது மிகவும் மோசமான நிலைமையிலே இருந்தது பார்க்கிறோம். Idolatry had polluted the land. விக்கிரகத்தினாலே தேசம் நிரம்பி இருந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய அப்பா எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேதத்திலே முந்தின அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவன் தகப்பனாகிய அவன் பேரு ஆமோன் என்று சொல்லி போட்டிருக்கு. 21ஆம் வசனத்திலே ஆமோன் தான் யோசியாவுடைய தகப்பன். மனாசை செய்தது போல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். பொல்லாப்பானதை செய்த ஒரு தகப்பனாக விக்கிரங்களுக்கெல்லாம் பலியிட்டு வந்தான் என்று சொல்லி போடுகிறோம். 23ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே மென்மேலும் அக்கிரமம் செய்தான். மென்மேலும் அக்கிரமம் செய்கிற ஒரு தகப்பன். தகப்பனும் மோசம். அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவங்க தாத்தாவும் மோசம். அவங்க தாத்தா யாரு? மனாசே. மனாசே தான் யூதாவிலே மிகவும் மோசமான ஒரு ராஜாவாக அதிகமான வருஷங்கள் அரசாண்டது, தேசத்தை பாழாக்கி வைத்திருந்த ஒரு ராஜாவாக அந்த ராஜா இந்த யோசியாவுடைய தாத்தா. அங்கே போக்கிற 2ஆம் வசனத்திலே அருவருப்புகளின்படி செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே சுற்றிலும் பாவங்கள், விக்கிரகங்கள், வசனம் மறக்கப்பட்ட ஒரு சூழலை, இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு எழுப்புதல் உண்டாகுமா? Humanly speaking, revival seemed impossible. எழுப்புதல் நடக்கவே நடக்காது, மறுபடியும் தேசம் கர்த்தரிடத்தில் திரும்பாது என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணம், ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணம் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. Revival always begins with one person whose heart is fully surrendered to God. ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் நான் போன வாரத்திலே சொன்னேன், ஒரு எழுப்புதலின் புஸ்தகம். 20 ராஜாக்கள் யூதாவிலே தெற்கு ராஜ்யத்திலே அரசாட்சி செய்தார்கள். 20லே நீங்க பாத்தீங்கன்னா அநேக மோசமான ராஜாக்கள் தான். அதில் சில நல்ல ராஜாக்களும் இருந்தார்கள். ஆசா, யோசபாத், யோவாஸ், அமசியா, உசியா, யோதாம், எசேக்கியா, யோசியா என்று சில நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். அதிலே சில ராஜாக்கள் எழுப்புதல் ராஜாக்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா.
ஆசா, யோசபாத், எசேக்கியா போன்றவர்கள்லாம் எழுப்புதலை பட்டணத்திலே, தேசத்திலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஜனங்களை கர்த்தரிடத்திலே அவர்கள் திருப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோசியா எரேமியா வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தவர். எரேமியா கூட இந்த யோசியா கொடுத்த ஒரு நல்ல சாட்சியை சொல்லியிருக்கிறார். நீங்க குறித்து வைத்த வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எரேமியா 22ஆம் அதிகாரம் 11-17 வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த யோசியாவை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர் திக்கற்றவர்களை, எளியவர்களை பராமரிக்கிற ஒரு நல்ல ராஜா என்று சொல்லி அவர் அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிமு 640 கிமு 640 609 வரைக்கும் 31 ஆண்டுகள் இந்த ராஜா அரசாட்சி செய்தார். 640 609 வரைக்கும். சரி, இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில 4 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். 4 காரியங்கள், அவருடைய எழுப்புதலை 4 வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியும். 4 வார்த்தைகள். நம்பர் 1, சீக்கிங் காட், சீக்கிங், ஆண்டவரை தேடின ஒரு ராஜா. இரண்டாவதாக செப்பரேஷன், ஆண்டவர் சொன்னபடி விக்கிரகத்திலிருந்து, பாவத்திலிருந்து தன்னை முற்றிலுமாக வேறு பிரித்து வாழ்ந்த ஒரு ராஜா. மூன்றாவதாக சப்மிஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட், சப்மிஷன், தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு ராஜா. நான்காவதாக சரண்டர், ஆண்டவரை முழுமையாக முழு இதயத்தோடு பின்பற்றுவேன் என்று சொல்லி தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் அர்ப்பணிக்க வைத்த ஒரு ராஜா. ஹல்லேலூயா. இது அவ்வளவு அத்தனை காரியத்தையும் இதே ஒரே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் இந்த 34 33 வசனங்களையும் 34ஆம் அதிகாரத்தில் உள்ள 33 வசனங்களையும் வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்படும். இந்த யோசியா உடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, அவர் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு தீர்க்கதரிசி, அவர் யோசியா அந்த பேரை சொல்லி சொல்றாரு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா முதல் 2 வசனத்துல ஒரு ராஜா பிறப்பாரு, அவர் விக்கிரகத்தில் எல்லாம் தேசத்தை விட்டு விலக்குவார் என்று சொல்லி யோசியா அப்படிங்கிற பேரை சொல்லியே 300 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதன்படியே ஆண்டவர் இவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. உங்களை குறித்தும் இந்த திருச்சபையை குறித்தும் ஆண்டவர் ஏற்கனவே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். உங்களை கொண்டு, நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இந்த ராஜாவுடைய இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் நடந்த ஒரு 4 அந்த ஆண்டுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 8 வயசுல என்ன நடந்துச்சு, 16 வயசுல என்ன நடந்துச்சு, 20 வயசுல என்ன நடந்துச்சு, 26 வயசுல என்ன நடந்துச்சு, அவ்வளவு அந்த அதிகாரத்தில் அப்படியே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 3ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னா தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப 8 + 8 என்ன, 16 வயசுல ஒரு காரியத்தை செய்யறாரு. அப்புறம் அதே வசனத்துல 12ஆம் வருஷத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. 8 + 12 என்ன, 20ஆம் வருஷத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். அப்புறம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் வருஷத்துல அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப 26 வயசு. 8 வயசுல ஒன்று செய்யறாரு, அதாவது 8 வயசுல ராஜாவா மாறுறாரு. 16 வயசுல ஒன்று செய்யறாரு, 20 வயசுல ஒன்று செய்யறாரு, 26 வயசுல ஒன்று செய்யறாரு. இந்த 26ஆம் வயசுல செய்தது தான் 34ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 35:19 வாசித்தீங்கன்னா, இல்ல யோசியாவின் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்துல என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி போட்டிருக்குது. அப்புறம் 39 வயதிலே அவர் மரித்தார். கடைசி 13 ஆண்டுகள் ஒரு பெரிய தாக்கம் அந்த தேசத்திலே உண்டாயிருந்தது. நம்பர் 1, முதலாவதாக இப்போ முதல் வசனத்திலே பார்த்துட்டோம். 8 வயசுல என்னவாயிட்டாரு, ராஜாவா மாறிட்டார். 8 வயசுலயே பேனா பிடிக்கிற கையில செங்கோலை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு ராஜா. பாருங்க, ஷார்ட் லைஃப் தான், பட் ஆனா கிரேட் இம்பாக்ட், ஒரு பெரிய தாக்கம் உண்டாயிட்டு. நம்ம எத்தனை வருஷம் வாழ்றோன்னு இல்லை, நம்மளமாக என்ன நடந்தது என்று முக்கியம். ஹல்லேலூயா. நம்மளமாக என்ன நடந்தது, நம்முடைய ஜனங்களுக்கு என்ன நம்ம செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு கிமு 640 609 வாழ்ந்த அந்த ராஜாவை குறித்து இன்றைக்கு 2026 பேசுறோம். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையும் தாக்கமும் பெரிதாக இருந்தது. நம்பர் 1, முதலாவதாக 16 வயசுல 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்துல அவருக்கு 16 வயது இருக்கும் பொழுது, தான் இன்னும் இள வயதா இருக்கையில், டீனேஜர், ஒரு டீனேஜரா இருக்கிறார். 16 வயது இளம் வாலிபனாக இருக்கும் பொழுது
தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். He began to seek the God of his father David. அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சுற்றிலும் மோசமான ஒரு கலாச்சாரம், விக்கிரகங்கள், பலிபீடங்கள் இருக்கிறது. இது விக்கிரகங்களுடைய பலிபீடங்கள், எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் தேவனை தேடுவதற்கு தீர்மானம் எடுக்கிறான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தனிப்பட்ட விதத்திலே தேட தீர்மானம் எடுக்கிறான். பாருங்க, தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக he personally took a decision. தனிப்பட்ட விதத்திலே ஒரு இளம் வாலிபனாக இருக்கையிலே, ஆண்டவரே நான் உம்மை தேட ஆரம்பிக்க விரும்புகிறேன். எங்க அப்பா உம்மை தேடலை, என் தாத்தா உம்மை தேடலை, என் குடும்பத்தார் உம்மை தேடலை, உண்மைதான். ஆனால் நான் உம்மை தேட ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்து பார்க்கிறோம். எழுப்புதல் என்னில் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். He lived in a spiritually polluted generation. ஒரு ஆவிக்குரிய ரீதியாக பழுதுபட்ட மோசமான ஒரு தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். நான் ஏற்கனவே சொன்னபடி சுற்றிலும் பயங்கரமாக இருக்கிறது. எல்லாம் கவனிங்க. A godless generation does not excuse a godless life. நம்ம சுற்றிலும் பாவம் நிறைந்திருக்கிறது, நம்மை சுற்றிலும் தேவனற்ற ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பதனாலே நீங்களும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You may be surrounded by compromise and still choose holiness. உங்களை சுற்றிலும் ஜனங்கள் சமரசம் செய்யலாம் பாவத்தோடு, உலகத்தோடு, ஆனாலும் நீங்கள் பரிசுத்தத்தை தெரிந்தெடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவை பார்க்கிறோம். நோவா சுற்றிலும் பாவம் தான், ஆனால் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. You may live in a prayerless generation. ஜெபிக்காத ஒரு தலைமுறை மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But still you can become a person of prayer. நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக மாற முடியும். தேவனை மறந்த, தேவனுடைய வார்த்தையை மறந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழலாம். ஆகிலும் நீங்கள் இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக மாற முடியும். ஹல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜாவை குறித்து ரெண்டு ராஜாக்கள் 22 23 போட்டிருக்கு. இதே அதிகாரத்தில் நீங்க மேலே எழுதி வச்சுக்கலாம். 2 ராஜாக்கள் 22 23. அந்த 23ஆம் அதிகாரத்தில் முடியும் போது இவரை குறித்து ஒரு வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 23 25 23ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இதயத்தோடும் தன் ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவன் பெற்றான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு முன்னாகவும் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தரை தேடின ராஜா இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேடின ஒரு ராஜா. ஹல்லேலூயா. நீங்கள் நான் எப்படி கர்த்தரை தேடணும்? போன வாரத்தில் சில காரியங்களை சொன்னேன். ஆண்டவரை தேடின, கர்த்தரை தேட ஆரம்பித்து, யாரை தேட ஆரம்பித்து? இங்க போடல. 16 வயதா இருக்கும் போதே இந்த மனிதன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேட ஆரம்பிச்சுன்னு போடல, கர்த்தரை தேட ஆரம்பித்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை தேட ஆரம்பித்து. சங்கீதம் 27:8 வாசிக்கிறோம். சங்கீதம் 27:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் இடத்திலே சொல்லிட்டு. பாருங்க எப்படி தேடணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கீழே குறிச்சிங்க. முதலாவதாக தேவனை தேடணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அல்ல. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை மக்கள் தேடுகிறார்கள், சுகத்தை தேடுகிறார்கள், வழிநடத்துதலை தேடுகிறார்கள், வல்லமையை தேடுகிறார்கள், ஆனால் தேவனை தேடுவதில்லை. தேவனை தேடுதல்னா தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம் என்ன, அதை தேட வேண்டும். தேவனை தேடுதல், தேவனுடைய கரத்தை அல்ல, தேவனை தேடணும். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு தேவைப்பா, நீங்க எனக்கு தேவை. யூ ஆர் மை ஆல் இன் ஆல். நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேண்டும், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, அதை ஏற்ற காலத்தில் எனக்கு தருவீர். எனக்கு என்ன தேவை என்று நம்முடைய பரமபிதாவானவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நமக்கு வேண்டும். Revival begins when God's presence becomes more important than God's presence.
அவருடைய பரிசுகள் இல்ல, பிரசன்ஸ் இல்ல, பிரசன்ஸ். ஹல்லேலூயா. பிரசன்னம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும்? ஆண்டவர் பிரசன்ட் பண்ணா இது நல்லா இருக்கும் ஏதாவது அப்படின்னு கூடாது. அவருடைய பரிசுகளும் ஆசீர்வாதங்களும் இல்ல, அவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அவரை தேட வேண்டும். எப்படி தேடணும்? 63 சங்கீதம் 1 சொல்லுகிறது. எப்படி ஆண்டவரை வாஞ்சிக்குதா? 63 சங்கீதம் 1 தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. அதிகாலமே அப்படின்னா முதலாவது உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. இந்த சங்கீதத்தை தூரமா இருக்கிறார், எருசலேமை விட்டு தன்னுடைய மகனுடைய பிரச்சனையினாலே அங்கே தூரத்தில் இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார். தண்ணீரற்ற ஒரு நிலம், தாகமான ஒரு சூழ்நிலை. அந்த வசந்த போடுங்க. தாகமான ஒரு சூழ்நிலை, வறண்டதும் விடாய்த்ததுமான ஒரு இடம். நீங்க என்னத்தை எது மேல் தாகமா இருப்பீங்க? ஆண்டவரே, வறட்சியான இடத்துல தண்ணீருக்கு, ஒரு ஜூஸுக்கு, ஒரு இளநிக்கு, ஒரு என்னது பவன்டாவுக்கு, இல்லாவிட்டா என்னது நிறைய வீட்டில் போனால் அதான் கொடுக்குறாங்க, பவன்டா குடிக்கிறீங்களா? இதுக்கு தாகமா இருக்கிறேன் இல்லை. என்ன சொல்ற பாருங்க, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. we have to seek God with hunger and thirst. ஆண்டவரை பசி தாகத்தோடு தேட வேண்டும். பசி தாகத்தோடு. அந்த தாகம் எங்க இருந்தாலும் ஆண்டவர் மேல ஒரு பசி தாகம், ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே தேவனை தவிர என்னை ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது, அந்த நிலைமைக்கு ஒரு கிறிஸ்தவன் வர வேண்டும். ஹல்லேலூயா. nothing in this world will satisfy me except God. பணமோ, பதவிகளோ, உயர்வுகளோ, அழகோ, மற்ற எந்த ஒரு காரியமோ இந்த உலகத்தில் என்னை திருப்திப்படுத்தாது. என்னை திருப்திப்படுகிற ஒன்றே ஒன்று கர்த்தர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அப்படிங்கிற நிலைமை நமக்கு வேணும். ஆண்டவரே, நீங்க தான் உண்மையிலே தாகமாக இருக்கிறது. அப்போ தேவனை தேடணும், தேவனை தாகத்தோடு தேடணும். அடுத்ததாக நீங்க எரேமியா 29:13 சொல்லுகிறது. எரேமியா 29:13 வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கிறது, இது ஒரு எழுப்புதல் வசனம். சார்ல்ஸ் ஃபென்னி போன்ற பெரிய தேவ எழுப்புதல் வீரர்கள் இந்த வசனத்தை சொல்லி 13 முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். எப்படி தேடுனா கண்டுபிடிப்பாங்க ஆண்டவரே? முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு, அதான் முக்கியம். God is promising here that he can be found by those who seek him wholeheartedly. முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணுமா? தாகத்தோடு தேடினா ஆண்டவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பெற முடியும். ஆண்டவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். முழு இருதயத்தோடு, ஒரு டிவைடட் ஹார்ட்டோடு அல்ல, முழு இருதயம். சொல்லுங்க, முழு இருதயம். நம்முடைய இருதயத்தில் முழு இருதயமும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்குதா? ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுறோமா என்று சற்று நம்ம யோசித்து பார்க்கணும். நான்காவதாக எப்படி தேடணும்னா 1 நாளாகமம் 16:11 சொல்கிறது. 1 நாளாகமம் 11:11 அவருடைய வல்லமையை தேடுங்கள், அவருடைய முகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும், ஆல்வேஸ், எப்பொழுதும் அவருடைய முகத்தை தேடுங்கள். அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து முகத்தையே பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதா? இல்லை. அவரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கை முறையாக, லைஃப் ஸ்டைலாக மாறணும். காலையில தேடணும், ஜெபத்திலே தேடணும், வசனத்திலே தேடணும். நம்முடைய தீர்மானங்களிலே ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும். பாடுகளிலே கர்த்தரை முன்வைக்க வேண்டும். ஊழியங்களிலே, ஆசீர்வாதமான நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே, எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு ஆண்டவரை கேட்டு செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தரை நித்தமும் தேடுகிறது. அல்லேலூயா. கஷ்டமான நேரத்தில் மாத்திரமல்ல, ஆசீர்வாதிக்கும் போது ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, நமக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் எப்படி பாத்திரவானா நடக்கணும், இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், ஆண்டவர் அதுலையும் கேட்கணும். ஹல்லேலூயா. கஷ்டமான நேரத்தில் கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுவது ஏதோ ஒரு பதிலை பெறுவதற்காக மாத்திரமல்ல, நாட் only to get an answer from him. ஆண்டவரை ஒரு பொக்கிஷமாக கருதி தேடணும். ஹல்லேலூயா. We have to seek him because he is our treasure. நம்முடைய பொக்கிஷமாக நினைத்து அவரை தேடணும். ஹல்லேலூயா. நித்தமும் தேடணும். அது மாத்திரமல்ல, 5ஆவதாக மத்தேயு 6:33 நமக்கு தெரியும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும், ஹல்லேலூயா, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். ஹல்லேலூயா.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னுரிமை அதுதான். பாருங்க, இந்த இடத்துல தேவனை தேட ஆரம்பித்து அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட தேடுதல், அது நம்ம விவரமாக வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்ம அவரை தேட வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், அவரை தாகத்தோடு தேட வேண்டும். ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடு தேட வேண்டும், நித்தமும் தேட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் நம்ம வாழ்க்கையில் உண்டாச்சுன்னா கர்த்தர் நமக்குள்ளாக இடைபட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபட ஆரம்பிப்பார். நம் மூலமாக கர்த்தர் மாற்றங்களை தருவார், எழுப்புதலை ஆண்டவர் தருவார். இந்த தேடுதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய வல்லமையை சுமக்கிற பாத்திரங்களாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஏதோ கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போறதுக்கல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வாராக. அப்போ முதலாவதாக நான் சொன்னேன், சீக்கிங் காட், சீக்கிங், ஆண்டவரை தேடினான். 16 வயதிலே தேட ஆரம்பித்த மனுஷன் இப்போ 16 வயதில், இப்போ 20ஆம் வயசுல, இப்போ 4 வருஷம் தேடி தேடி ஆண்டவருடைய முகத்தை தேடி இருக்கிறார். அப்புறம் பாருங்க, 20ஆம் வயசுல அடுத்தது ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்னன்னு சொன்னா, 12ஆம் வருஷத்துல மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். ஆண்டவரை தேட தேட ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் காண்பிப்பார். இதெல்லாம் இருக்கப்பா, நீ என்ன தேடுற, ஆனால் இதெல்லாம் இருக்குது, ஆலயத்துக்குள்ள இருக்குது, வெளியே இருக்குது, தேசத்துல யூதாவெல்லாம் இப்படி இருக்குது, உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாம் இப்படி ஆக்கிட்டு போட்டு போயிட்டாங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறாரு. அப்போ என்ன செய்தார் பாருங்க, 3ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்திகரிக்க தொடங்கினான். எல்லாம் சொல்லுங்க, சுத்திகரிக்க. அப்போ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பை கிரியை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நம்ம சுத்திகரிக்க வேண்டும். அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் அங்கே போட்டிருக்கு. 3ஆம் வசனத்தில் அவைகள் எல்லாம் அற்று போகும்படி அப்படின்னு போட்டிருக்கு. அற்று, முற்றிலுமாக அகற்றி. 4ஆம் வசனத்தில் அவனுக்கு முன்பாக பாகாலின் பலிபீடங்களை இடித்தார்கள், அவைகளின் மேலே சிலைகளை வெட்டினார்கள். நல்லா பாருங்க, இடித்தார்கள், வெட்டினார்கள். வார்ப்பு விக்கிரகங்கள், வெட்டு விக்கிரகங்களை உடைத்தார்கள், நொறுக்கினார்கள். அப்புறம் பாருங்க 5ஆம் வசனத்தில் அவருடைய பீடங்களின் மேல் சுட்டரித்தார்கள். அதெல்லாம் செய்துதான் சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க 7ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, தகர்த்தார்கள், தூளாக்கினார்கள், பல்வரை சுக்கு நூறாக அதை தூளாக்கினார்கள். இப்படி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். ஹல்லேலூயா. சொல்லி போறான், அவ்வளவு எங்க பார்த்தாலும் அசுத்தங்கள். பாருங்க, ஆண்டவரை தேடின பிற்பாடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அகற்றுவதற்கு ஆண்டவர் அங்கே நடத்துகிறார். விக்கிரகங்களை அகற்றுவதற்கு நான் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சொன்னேன், பெத்தேலுக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அங்கே யாக்கோபு என்ன செய்தார், விக்கிரகங்களை களைற்று புதைத்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, பலிபீடங்கள், சிலைகள், விக்கிரக தோப்புகள், வார்ப்பு விக்கிரகங்கள், வெட்டு விக்கிரகங்கள் என்று பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். எந்த விக்கிரகத்தோடு சமரசம் அவர் செய்யவில்லை. சில விக்கிரகம் வச்சுக்குவோம்ப்பா, இது எங்கள் அப்பா கொண்டு வந்து வச்சது, அங்கே வச்சுக்குவோம். பாருங்க, இந்த நிகுஸ்தான் எசேக்கியா காலத்திலே ஒரு விக்கிரகம் இருக்குது. எப்படின்னா, மோசே அந்த வனாந்திரத்தில் என்ன பண்ணா, ஒரு சர்ப்பத்தை தூக்கி வச்சு இதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிழைப்பாரு சொல்ல பாருங்க. அந்த நேரத்துக்கு தான் சொன்னாரு, அப்புறம் தூக்கி போட்டிருக்கணும். அவன் அதே தூக்கி உள்ள வச்சுக்கிட்டான் அந்த சர்ப்பத்தை. அப்போ யார் வந்து உடைச்சா? எசேக்கியா காலத்தில் தான் அது உடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு சில காரியங்களை நம்ம என்னமோ வச்சிருப்போம். சில வீட்டுக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். சில வீட்டுகளுக்கெல்லாம் இது எங்க மாமனார் வாங்கி கொடுத்த ஒரு சிலை, இது என்னது என் மனைவி வரும்போது கொண்டு வந்தது, அப்படிலாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. சிலைகளே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வார்ப்பு விக்கிரகங்கள், வெட்டு விக்கிரகங்கள். நம்முடைய ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். ஒரு வீட்டுக்கு அன்னைக்கு பல நாட்களுமே போயிருந்தேன். ஒரு நல்ல ஒரு என்னது லைட் லேம்ப்பு, அது ஒரு 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 ஒருத்தருடைய ஒரு படம், ஒரு விக்கிரகம். என்ன பிரதர், எனக்கு கிஃப்ட் வந்துச்சு பாஸ்டர். என்னது
கிஃப்ட் வச்சுக்கிட்டா எது வந்தாலும் சரி. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. Revival is not merely raising our hands in worship, கைகளை உயர்த்தி ஆராதிப்பது மாத்திரமல்ல, it's removing idols from our hearts. நம்முடைய இருதயத்திலிருந்து விக்கிரகங்களை அகற்றி போட வேண்டும். இருதயத்திலே காணப்படுகிற விக்கிரகங்கள் பாருங்க, முற்றிலுமாக 7ஆம் வசனத்தில் பாருங்க, எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு, எல்லாவற்றையும் நீக்கி போட்ட பின்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில எதுவும் மறந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, 7ஆம் வசனத்தில் எல்லா சிலைகளும். இன்னும் 2 ராஜாக்கள் 23-24 வாசித்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 23-24 அங்கேயும் ஒரு எல்லா என்கிற வார்த்தை இருக்குது. நான் வாசிக்கிறேன். ஆசாரியனாக இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசிய அஞ்சக்காரர்கள், என்னது அஞ்சனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், சுரூபங்கள், நரகலான விக்கிரகங்கள் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகள், ஆல் டிட்டஸ்டபிள் திங்ஸ், எல்லா அருவருப்பான காரியங்களையும் நிர்மூலமாக்கினான். ஹல்லேலூயா. நிர்மூலமாக்கினான். அப்போ if revival is going to come, something must be removed. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். மறைவான பாவங்கள் அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மறைவான பாவங்கள் அது யாருக்குமே தெரியாது. உங்கள் வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது, மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாது, போதருக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாத மறைவான பாவங்கள் சில காரியத்திலும் உங்கள் மனதிலையும் தனிப்பட்ட காரியத்தில் செய்யலாம். அது அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அகற்றப்படாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கசப்புகள் சிலவற்றை குறித்து கசப்புகள் நமக்கு இருக்கும் என்றால் அந்த கசப்புகள் நீங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். அன்ஃபர்கிவ்னஸ், மன்னியாமை நம்மை விட்டு நீங்க வேண்டும். பெருமை, பிரைடு, ஜெலசி, பொறாமை, கிரீடு, பேராசை இருக்கிறது போதும் இல்லாமல் பேராசை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதெல்லாம் போகணும். வேர்ல்டினஸ், உலக சிநேகம், செபமின்மை, காம்ப்ரமைஸ், சமரசம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும். ஹல்லேலூயா. முற்றிலுமாக சுத்திகரித்தான். இன்னும் 2 ராஜாக்கள் 23 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க வீட்டில் போய். 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அங்கே எல்லா ஹோமோசெக்சுவல் டெம்பிள் ப்ராஸ்டிடியூட் எல்லாருடைய வீடுகளையும் உடைத்து அங்கே இலட்சையான புரட்சிக்காரர்களின் வீடுகளை இடித்து போட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, மோளைக்கு கண்டு தன் குமாரனாகிய குமாரத்திகளும் தீக்கடக்க பண்ணின அந்த ஸ்தலத்தையும் அவன் அகற்றி போட்டான், தீட்டாக்கி போட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. அஞ்சனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் he got rid of everything. இதெல்லாவற்றையும் நீக்கி போட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பை விரும்புகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ரிப்பெண்டன்ஸ், சுத்திகரிப்பு நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். நம்ம எவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருந்தாலும் சில காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். எபிரேயர் 12:1 போட்டிருக்கு, பிசெட்டிங் சின்ஸ், நெருங்கி நிற்கிற பாவங்கள். சில பாவங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும், நெருங்கி நின்று கொண்டே இருக்கும். மன்னியாமை என்கிற பாவங்கள், கசப்புகள், பேராசைகள், பொறாமைகள், இச்சையான காரியங்கள், தவறான சிந்தனைகள், இதெல்லாம் சில நேரத்தில் நம்ம பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். we have to deal with them drastically. அவைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம தள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்க பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 14ஆம் வசனத்தில் இருந்து பவுல் அங்கே எழுதுகிறார், இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கும் பங்கேது? தேவாலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தமேது? இதெல்லாம் சொல்லப்பட்டங்க. 17ஆவது, நீங்கள் அதிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரராயிருப்பீர்கள். 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகள், மாம்சத்திலே உண்டான அசுசிகள், ஆவியில உண்டான அசுசிகள், இதெல்லாவற்றையும் நாம் நீக்கி போட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவன், நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில், போன வாரத்தில் அந்த அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல்
கொரிந்து பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் எழுதின பிற்பாடு 1 கொரிந்தியர் எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் அந்த சபைக்குள்ளாக ஒரு பாவம் இருக்கிறது. புறஜாதிகளுக்கு சொல்லப்படாத ஒரு பாவம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவம் அதை செய்வதிலே அவர்கள் அதை பெருசாவே நினைக்கல அவங்க. நான் பவுல் ஒரு 2வது ஒரு நிருபத்தை, இந்த நிருபம் இல்லை, அது நமக்கு பைபிளில் இல்லை, அவர் இன்னொரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை எழுதவே அவர்களுக்குள்ளாக அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிலர் அவரை கடினமாக பேசினார்கள், ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 2 kinds of sorrow, 2 விதமான துக்கத்தை குறித்து சொல்றாரு. ஒன்று லௌகீக துக்கம், இன்னொன்று தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம், godly sorrow. லௌகீக துக்கம் அல்ல. லௌகீக துக்கம், ஐயோ இப்படி செஞ்சுட்டேனா இது நடந்துருமோ, என் வாழ்க்கையில ஜெயிலுக்கு போயிடுவனோ, இப்படி காட்டி மாட்டிடுவனோ அப்படின்னு லௌகீகமான இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டவர் என்னை மன்னிக்கணுமே, ஆண்டவர் என்னை புது மனுஷனாக மாற்றணுமே, ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கணுமே, அப்படிங்கிறது தான் ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். அந்த துக்கத்தை இந்த மக்கள் பெற்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க ஆழமா நீங்க ஸ்டடி பண்ணி பார்க்கணும். அதுல நிறைய காரியம் இருக்கு, அது சொன்னா தனியா ஒரு சப்ஜெக்ட். அது பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது என்னெல்லாம் செஞ்சுச்சுன்னா உங்களுக்கு, அது உங்களிடத்துல எவ்வளவு ஜாக்கிரதை ஏற்பட்டுச்சு. எவ்வளவுங்கிற வார்த்தை பாருங்க, 7 முறை வருதாங்க. எவ்வளவு ஜாக்கிரதையும், எவ்வளவு குற்றம் தீர நீங்க நியாயத்திற்கு, அதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லாதபடிக்கு உங்களை பாதுகாத்துச்சது. எவ்வளவு வெறுப்பையும் நான் பாவத்தின் மேலே வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும் நான் தேவன் மேலே பயத்தையும், எவ்வளவு ஆவலையும் நான் தேவன் மேலே இருக்கிற ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கி. இதெல்லாம் உண்டானாதான் நம்ம உண்மையான மனம் திரும்புதல். திஸ் இஸ் ஆக்சுவலி த சைன்ஸ் ஆஃப் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். 2 கொரிந்தியர் 7:11 நீங்க வீட்டில் போய் இது கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்குள்ளாக உண்டாயிருந்தாதான் ஒரு ஜென்யூன் ரிப்பெண்டன்ஸ் உண்டாயிருக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஜாக்கிரதை, ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்றும் செஞ்சிட மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. எதுக்கும் நான் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு பாவத்தை நான் வெறுப்பேன், கர்த்தருக்கு பயந்து வாழ்வேன், ஆண்டவர் மேல இருக்கிற அந்த வாஞ்சியை நான் இன்னும் அதிகரிப்பேன், பக்தி வைராக்கியமா இருப்பேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உண்டாகணும். ஹல்லேலூயா. இருக்கா? சும்மா ஏதோ ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லிட்டு போறதில்ல. பாருங்க, எவ்வளவு இவைகளை உண்டாக்கிட்டு இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்களாக விளங்க பண்ணுகிறீர்கள். இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், ஒரு காட்லி சாரோ நமக்குள்ளாக உண்டாகி ஒரு சுத்திகரிப்பை நமக்குள்ளாக ஆண்டவர் தருவாராக. சரி, அப்ப முதலாவது சொன்னேன், 16 வயசுல என்ன பண்ணாரு? கர்த்தரை தேட ஆரம்பித்தார். He began to seek the Lord. தேட ஆரம்பித்தார். எப்படிலாம் தேடணும்? அந்த தேடுதல் நம்ம வாழ்க்கையில உண்டாவதாக. ஹல்லேலூயா. செப்பரேஷன் 20ஆம் வயதுல சுத்திகரிக்க, பாவத்திலிருந்து, விக்கிரகத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, தீட்டான காரியத்திலிருந்து தன்னை சுத்திகரிப்பதற்கு தொடங்கினான். இப்போ 26 வயசு. இப்போ ராஜ்யபாரத்தினுடைய 18ஆம் வருஷம். இப்போ எத்தனை வருஷம்? 18ஆம் வருஷத்துல நிறைய காரியம் நடக்குது. இனிமே தொடர்ந்து வருகிற எல்லா வசனமும் 18ஆம் வருஷத்துல நடந்ததா 35:19 வரைக்கும் அந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, அந்த 18ஆம் வருஷம் இந்த யோசியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான, ஒரு பிரதானமான ஒரு வருஷமா இருந்துச்சு. தேசம் அங்கே வெளியே சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. உள்ளே ஆலயம் பழுதடைந்து தான் இருக்குது. உள்ள ஆலயம், the temple had to be available for worship for the true and living God. ஆண்டவர் உண்மையும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயம் சரி செய்யப்பட வேண்டும். அந்த ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய வசனம் இல்லாமல் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே தேவனுடைய ஊழியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. அங்கே இல்கியா என்கிற பிரதான ஆசாரியரிடத்திலும், என்னமாக சாப்பான் என்கிற அந்த செக்ரட்டரி அப்படின்னு போட்டிருக்குது,
சம்பிரதாய என்கிற போட்டிருக்க அந்த வார்த்தை எங்கே? ஆகவே அவரிடத்துல சொல்லி காரியங்களை செய்ய சொல்லுகிறார். இப்போ அந்த ஆலயத்தை அவர்கள் சுத்திகரிக்க தொடங்கின பொழுது, பழுதுபார்க்க தொடங்கின பொழுது ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். பாருங்க, அங்கே என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அங்கே ட்ரெஷரில் பணத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் சுத்திகரிங்க, செய்யுங்க, காரியங்கள்லாம் சரிப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன பண்ணாங்களா? சர்ச்சுக்குள்ளே பைபிளை காணாம போச்சுங்க. டெம்பிள்ல என்ன இல்லை, the word of God was neglected. அங்க பெரிய டர்னிங் பாயிண்ட் இங்க உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை கண்டெடுக்கப்படுகிறது. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் ஆலயத்திலே வாசிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு அதை சொல்லியிருந்தார். நீங்க 31ஆம் அதிகாரம் உபாகமத்திலே 31ஆம் அதிகாரம் 9 13 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஜனங்களை கூட்டி கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே இருந்த அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, மோசேயின் நியாயப்பிரமாணம் அங்கே காணாமையே போச்சான். என்னது அது எங்கப்பா போச்சுன்னு கேட்கறது கூட ஆள். எப்பா நாங்கள் ஆலயத்துக்கு வரும்போது வசனத்தை வாசிக்கணுமே, மோசே அதை கேட்கறது கூட ஆள் இல்லை. பாருங்க, the word of God was forgotten and it was lost in the temple. அந்த 26ஆம் வயசு இருக்கும்போது அவர்கள் ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா! நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தார்கள். நம்ம வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவருடைய வசனத்தை மறுபடியும் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா! ரீடிஸ்கவரி ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வசனம் மறக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய வசனத்தை காணும். அதை படிச்சு காமிங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அங்க வசனமும் அங்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ வசனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில கூட வசனம் காணாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. there are possibilities. எப்படி பிசிக்கலா காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எங்கப்பா பைபிளை காணோம், பைபிளை வீட்டில் வச்சனா எங்க காணோம் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கிற சூழ்நிலையும் இருக்குது. அப்போ we can physically lose the word of Bible. ஆண்டவருடைய வசனத்தை என்ன பண்ணலாம்? நாம இழக்கலாம். ரெண்டாவது, எப்படி நம்ம வாழ்க்கையில வசனம் காணாம போகுதுன்னு சொன்னா, பைபிள் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? டேபிள்ல இருக்குது, முன்னாடி டீப்பாயில் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, மொபைல்லையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா வாசிக்கலன்னு வைங்களேன், if you don't read the word of God, you are still losing the word of God. ஆண்டவருடைய வசனம் உங்க வாழ்க்கையில காணாம போச்சு. இயற்கையாவே காணாம போயிருக்கலாம். பைபிளை காணும்பா வச்சுதால வாசிக்காம இருந்தாலும் என்ன பண்ணலாம்? உங்க வாழ்க்கையில நீங்கள் வசனத்தை காணாமல் போட்டிருக்கலாம். மூன்றாவதாக, பைபிள் கையில் இருக்குது, அதை வாசிக்கிறீங்க, ஆனால் அதன்படி செய்யாமல் இருந்தீங்கனாலும் பைபிள் காணாமல் போச்சுன்னு அர்த்தம். அதன்படி செய்யாமல் இருந்தாலும் பைபிள் காணாமல் போச்சுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையிலே வசனத்தை திறந்து வாசிக்கிறோமா? நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பல வாட்ஸ்அப் குழுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் தான் அது. ஒரு முறை ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம். ஒரு போதகர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் எல்லாம் கொடுத்தாங்களாம், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம். அப்போது கேசரி மாதிரி ஏதோ ஒன்று ஸ்பூன் போட்டு கொடுக்கறதுக்கு கொடுத்தாங்களாம். அந்த பாஸ்டர் வந்திருக்காருன்னு சொல்லி வீட்டில் வாங்கினா ஒரு வெள்ளி ஸ்பூனை கொடுத்தாங்களாம். என்ன பண்ணுங்க, பாஸ்டர் சாப்பிட்டோம், வெள்ளி ஸ்பூனை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த வெள்ளி ஸ்பூனை வச்சு சாப்பிட்டு பாஸ்டர் நல்லா பாராட்டி ஜெபம்ட்டு அவர் போயிட்டாராம். போனவொடனே ராத்திரி அந்த ஸ்பூனை தேடி பார்த்தாங்களா, ஸ்பூனை காணோம். என்னடா பாஸ்டர் வந்தவர் அபேஸ்மெண்ட் போயிட்டார், ஸ்பூனை அப்படி போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு. கேட்டால் நம்ம கொடுத்துருப்போம்ல, கேட்காம இப்படி பாக்கெட்டில் வச்சு நம்ம ஊரில் சுட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு இவங்களுக்குலாம் போராட்டமானா. 2 நாள் ஆச்சு. ஹஸ்பண்ட் கேட்குறாரு, பாஸ்டர் கேட்டுருவோமா அப்படின்னு. இல்லைப்பா கேட்க வேண்டாம். அப்போ அந்த 2 பேருக்குள்ளே பாஸ்டர் எடுத்துருப்பாரா? பாஸ்டர் ஏன் ஸ்பூன் என்ன பண்ணிட்டாரு? கேட்டுருந்தா கூட நம்ம கொடுத்துருப்போம், இல்லாட்டி நம்ம வந்து கொடுக்கலாம், வாங்கி கூட என்ன பண்ணியிருக்கலாமே, கொடுத்துருக்கலாமே அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரே 2 மாதம் அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் சர்ச்சிலே போய் கேட்டாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே, சாப்பிட்டீங்களே, அது என்ன தெரியல, கேசரினே வச்சுக்கிங்களே,
சாப்பிட்டீங்களே, ஒரு வெள்ளி ஸ்பூன் வாங்கினோம் பாஸ்டர், அப்பதான் அதை என்ன பண்ணேன் உங்களுக்கு கொடுத்தேன், அது காணாம போச்சு பாஸ்டர், ஏதோ தவறுதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. இப்போ தவறுதெல்லாம் எடுத்துட்டு போல, அது உங்க டீப்பாயில் ஒரு பைபிளில் வச்சிருந்தீங்க, அந்த பைபிளுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன், வெள்ளி ஸ்பூன்னால பைபிளுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாராம். இவங்களுக்கு அப்போதான் தூக்கி வரி படிச்சா, ஐயோ ஒரு 2 மாசமா என்னோட பைபிளே என்ன பண்ணல, திறக்கல. வீட்டில் போய் பார்த்தா அப்படியே என்ன இருக்குது, பைபிளுக்குள்ள அது வெள்ளி ஸ்பூன் இருக்குது. பாருங்க, இது எதை சொல்றேன்னா, இது பைபிளை திறக்காத குடும்பங்கள், பைபிளை திறக்காத குடும்பங்கள், திறந்தாலும் அதை வாசிக்காத குடும்பங்கள், வாசித்தாலும் அதுக்கு கீழ்ப்படியாத நபர்கள். பாருங்க, அதுதான் அங்கே பார்க்கிறோம். அப்போ இட் வாஸ் ரீடிஸ்கவர்ட், அது மறுபடியும் கண்டெடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் கண்டெடுக்கப்பட வேண்டும். பாருங்க, யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மேன்மை என்ன தெரியுமா? இந்த வேத வாக்கியம் தாங்க. 2 வசனத்தை வாசிங்களேன், வேகமா வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேகமா போடுங்க. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாண முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இது இப்படிப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? வாட் அதர் நேஷன் இஸ் சோ கிரேட்டஸ் அப்படின்னு போட்டிருக்குது. என்னமாக பவுல் ரோமருக்கு எழுதுற நிருபத்தில் எழுதும்போது எப்படி எழுதுறாரு? ரோமர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம், இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன, விருத்த சேதத்தினால் பிரயோஜனம் என்ன? நல்ல கவனிங்க, யூதருடைய மேன்மை என்ன? முதல் வசனம், யூதருடைய மேன்மை என்ன? அங்க 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், யூதர்களுக்கு பெரிய மேன்மை என்னன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டதுதான் விசேஷித்த மேன்மை. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளைகளாக நமக்கு ஒரு பெரிய மேன்மை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. இது நம்முடைய கால்களுக்கு தீபம், இது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இது பேதையை ஞானியாக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனம். இந்த வசனம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இந்த வசனம் தான் நமக்கு மேன்மை. பைபிள் கொண்டு வந்தவங்களாம் தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மேன்மை ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வசனம். ஹல்லேலூயா. அது காணாம போச்சு. பட் தேங்க் காட், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சவங்க என்ன செஞ்சாங்க? வாசித்தாங்க. ஹல்லேலூயா. அது இல்க்கியான்கிற பிரதான ஆசாரியன் கண்டுபிடிக்கிறார். அது சாப்பான் இடத்துல கொடுத்தப்பட்டு அவர் என்ன பண்றாரு? அதை வாசிக்கிறதை நம்ம அங்கே 18ஆம் வசனத்துல நம்ம அங்கே வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய வசனம் வாசித்தான். 18ஆம் வசனத்துல ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். 19ஆம் வசனத்துல நல்லா கவனிங்க, ஒரு வாசித்தான். ஆண்டவரை வாசிக்கிறதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அது என்ன நடந்துச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு போதும், தன் வஸ்திரங்கள் என்ன பண்ணானா, வார்த்தையை கேட்க 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 உள்ள உடைக்கப்படுது. வார்த்தையை கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு இல்லை. நிறைய பேர் பிரசங்கம் நல்லா இருக்குதே, தோத்துறா அல்லேலூயா அப்படின்னு போகக்கூடாது. இது அவருக்கு தான், அவருக்கு நல்லா அவருக்கு பேசியிருக்குப்பா அப்படிங்க கூடாது. இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் நல்ல செய்தி. யாருக்கு? எனக்கு இல்லை. பாருங்க, ராஜா கேட்ட பொழுது அவர் என்ன சொல்ல, இந்த வசனம் நல்லா இருக்கேங்கல்ல, இது ஜனங்களுக்கு தான், இவங்களுக்கு தான் அப்படி சொல்ல. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பாருங்க, ஏற்கனவே நல்லா கவனிங்க, ஆல்ரெடி began to seek the Lord. ஏற்கனவே கர்த்தருடைய வசனத்தை 16 வயசுல இருந்து தேடிக்கொண்டிருக்கிறார். சுத்திகரிப்பு நடந்திருக்கிறது. ஆனால் என்ன வசனத்தை கேட்கும்போது, ஆண்டவரே இவ்வளவு காரியங்கள் நாங்கள் செய்யாம இருக்கிறோமேப்பா, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழாம இருக்கிறோமே, உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமே. 21ஆம் வசனத்துல கண்டெடுக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றிலும் செய்யும்படி நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாமல் போனபடியினால் நம்மேலே கோபம் உண்டது. அது மாத்திரமல்ல, அதை வாசிக்க 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 பல காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமே, இதன்படி நடக்கலை ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் உண்டாகுது, குத்தல் உண்டாகுது. ஹல்லேலூயா. The king allowed the word to speak to him. அவரோடு பேசுவதற்கு இடம் கொடுத்தார். அவர் மற்றவர்களை குற்றம் சாட்டவில்லை, மற்றவங்க மேலே கை நீட்டலை. அவர் ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும். இதில் இருக்கிற நிறைய காரியம் நாங்கள் செய்யலை, எங்கள் தேசத்தின் மக்கள் செய்யலை, நான் செய்யலை
அப்படின்னு ராஜா பாருங்க தன் வஸ்திரங்கள் என்ன பண்ணாரா, கிழிச்சாராம். ராஜா வஸ்திரத்தை கிழிச்சு, ஆண்டவரே நாங்கள் செய்யலப்பா, நாங்க வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியாம போயிட்டோம், இவ்வளவு காரியம் செய்யலையே. நீங்க 35 அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார்கள், பஸ்கா பண்டிகை. நான் பின்னாடி சொல்றேன். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் வாசிக்கப்பட்டது. இட் வாஸ் ரெட் அண்ட் வாஸ் ரிசீவ்டு அண்ட் இட் வாஸ் ஆல்சோ ரெஸ்பாண்டட் டு. அதுக்கு அவர் சரியான விதத்தில் தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி, எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து, உன் வஸ்திரங்களை கிழித்து, எனக்கு முன்பாக அழுதபடியால். பாருங்க, அழுகுறான் ராஜா, அழுகுறாருங்க. இத்தனை பேர் நம்ம வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே இதுபடிலாம் செய்யாமல் இருக்கிறனே, இதன்படிலாம் நடக்காமல் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா என்று நம்ம வாழ்க்கையில் அதற்கு ஒப்பு கொடுக்குறோமா? சற்று யோசித்து பாருங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நடுங்குகிறவர்கள் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ஐயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. We need hearts that tremble before the word of God. ஆண்டவருடைய வசனம் எரேமியா 23:29 எரேமியா சொல்கிறாரு, அது என் இருதயத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிற அக்கினியை போல இருக்கிறது. இருதயத்தில் அடைக்கப்பட்ட அக்கினி. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் எப்படி சொல்றாரு? சங்கீதம் 19 நீங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதில் கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேல் கொட்டிலிருந்து ஒழுகும், தெளிதேனிலும் மதுரம் உள்ளது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிக்கப்படுகிறேன், எச்சரிக்கப்படுகிறேன். ஆண்டவருடைய வசனம் நம்ம எச்சரிக்க வேண்டும். The word of God should warn us. அது மாத்திரமல்ல, அவைகளை கை கொள்கிறதுனாலே சொல்லுங்க, மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு கர்த்தருடைய வசனத்தினாலே என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகவே ஒரு பெரிய மாற்றம் அங்கே உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசியா ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். சப்மிஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தல். அதான் மூன்றாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில உள்ளே வரவும் அதற்கு கீழ்ப்படியும் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளே ஒரு மாற்றமும் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் வரும். ஆண்டவர் நாம் கேட்காமலே அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு தருவார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுப்போம். இந்த வசனம் ஹல்லேலூயா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம இப்போ பார்க்குற 2 காரியம் தான் நித்தியமானது. ஒன்று ஆத்மா, நமக்குள்ளாக பார்க்கல, பட் ஸ்டில் நோ இட் இஸ் இன்சைட் அஸ். சோல் இஸ் எட்டர்னல், இன்டிஸ்ட்ரக்டிபிள், அது அழியாதது. 2வது கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அது நித்தியமானது. புல் உதிர்ந்து பூ புல் என்ன பண்ணும்? உலர்ந்து பூ என்ன பண்ணும்? உதிர்ந்து போ. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும், the word of God will endure forever and ever. ஆகவே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தில் வைப்போம். இந்த யோசியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையில வசனம் கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்து தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க, அதை வாசிக்க, மார்ட்டின் லூத்தர் என்கிற தேவ மனுஷன் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த வசனத்துக்கு திரும்பும்படி மக்களை அழைத்தார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு ஊழியர் எப்படி சொல்றாரு, இன்னைக்கு கிறிஸ்தவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பைபிளையும் எடுத்து வெளியே கொண்டாடா இன்னொரு 100 வருஷத்துக்கு பைபிளை அடிக்க வேண்டாமா, அவ்வளோ பைபிள் உள்ள ஸ்டாக்கு இருக்கு. வாசிக்கப்படாத வேதங்கள் இருக்கிறது. many Christians own Bible. அநேகருடைய கையில் பைபிள் இருக்குது. but few allow the Bible to own them. ஆனால் சிலர் மாத்திரமே வேதாகமம் தங்களை சொந்தமாக்க இடம் கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. சரி, அப்போ நான்காவதாக இப்போ நல்லா கவனிங்க. 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இப்போ இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது. தேட ஆரம்பித்தார். எத்தனை வயசுல? 16 வயசுல. எத்தனை வயசுல சுத்திகரிக்க தொடங்கினார்? 20 வயசுல.
எத்தனை வயசுல ஆலயத்தை பழுது பார்த்து கர்த்தருடைய வசனம் கண்டுபிடிக்கப்பட்டது? 26 வயசுல. ஓகேவா? அவருடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷம், 26 வயசு ராஜாவுக்கு இருக்கும்போது. இப்போ அதே வருஷத்துல தான் என்ன நடக்குதுன்னா, இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னையும் தன்னுடைய மக்களையும் ஆண்டோடைய வசனத்துக்கு அர்ப்பணிக்க வைக்கிறார். அப்ப 4வது எழுப்புதலுடைய காரியம் என்ன? சரண்டரிங் அவர் லைஃப்ஸ் கம்ப்ளீட்லி. சரண்டர், தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தல். முழுமையாக. நல்லா கவனிங்க. இப்போ இதுல என்னெல்லாம் போட்டு பாருங்க. 29ஆம் வசனத்திலிருந்து, ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி வர செய்து, நல்ல கவனிங்க, எல்லாரையும் கூடி வர செய்து, ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் முதல் வருமுள்ள சகலருமாய், ஆங்கிலத்தில் from the least to the greatest, சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி, எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்கப்பா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஆலயத்துக்கு வாங்க. everybody come to the temple, எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லாரும் போனாங்களாம். இப்போ எல்லாரையும் முதல்ல ராஜாவுக்கு வாசிக்கப்பட்டது. the word of God was read to the king. இப்போ எல்லாரும் வாங்க, எல்லாரும் சின்ன பிள்ளைங்க இந்த பெரிய வாலிபர் எல்லாரும் வாங்க, everybody come together from the least to the greatest, எல்லாரும் வாங்க அப்படின்னு வர வச்சு, கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். காது கேட்க எல்லாம் கேளு, நியாயப்பிரமாணம், குறிப்பாக உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்திருப்பார்கள், வசனத்தை வாசித்தாங்க, எழுதியிருக்கு பாருங்க, கேளுங்க. ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே தான் செய்வதனால், நல்லா கவனிங்க, 31ஆம் வசனத்தில் இப்ப ராஜா முன்னாடி சொல்றாரு, எல்லாம் கேட்டுட்டீங்களா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நான் as a king, as the leader of this nation, நான் என்ன செய்ய போறேன்னா, கர்த்தரை பின்பற்றி நடப்பேன். என்ன செய்வேன்? கர்த்தரை பின்பற்றி நடப்பேன். I will follow the Lord. கர்த்தரை பின்பற்றி நடப்பேன். இரண்டாவது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கற்பனைகளை கைக்கொள்ளுவேன் என்று உடன்படிக்கை பண்ணினான். He made a covenant, ஒரு உடன்படிக்கை. இல்லாவிட்டால் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கிறான். நான் கர்த்தரை பின்பற்றுவேன், கர்த்தருடைய வசனத்திற்கு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் நான் கைக்கொள்ளுவேன். அப்படி என்ன பண்றான்? யாரு போடுறா? ராஜா கையெழுத்து போட்டு கொடுக்குறான். உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது, எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். இப்போ நீங்க எல்லாரும் கையெழுத்து போடு. எல்லாம் என்ன பண்ணு? covenant, renewal of the covenant. எல்லாரும் they all made a covenant, they pledged themselves. நாங்கள் என்ன செய்வோம்? அதே காரியத்தை நாங்களும் கர்த்தரை பின்பற்றுவோம், நாங்களும் முழு இருதயத்தோடு வசனத்தை கை கொள்ளுவோம் என்று அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே எல்லாரும் செய்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் a commitment, ஒரு எல்லாரும் அர்ப்பணம். பாருங்க, சபை அர்ப்பணிக்கணும் ஆண்டவரை தேடுவதற்கு. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணம் செய்ய, இந்த அர்ப்பணம் பாருங்க, அடிக்கடி பல இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். கானான் தேசத்துக்குள்ளாக வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்குள்ளாக யோசுவாவின் தலைமையில், அந்த யோசுவா 2 இடத்துல, விசேஷமாக யோசுவா 8ஆம் அதிகாரத்திலும் அவன் மரிப்பதற்கு முன்பாக 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோசுவா ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி ஒரு உடன்படிக்கை பண்ண செய்கிறான். அப்படி சொல்றாரு, எத்தனையோ அந்நிய தெய்வங்களாக இருக்குது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செவிப்போம். நானும் என் வீட்டாரும் கையெழுத்து போட்டார். நீங்கள் யாரை செவிப்பீர்கள்? அவங்கள சொன்னாங்க, நாங்களும் கர்த்தரையே செவிப்போம். ஹல்லேலூயா. நாங்களும் கர்த்தரையே செவிப்போம். யோசுவா இருந்த வரைக்கும் அவர்கள் கர்த்தரை செவித்தார்கள். பாருங்க, அதுக்கு பிற்பாடு பின்மாற்றம் உண்டாகுது திரும்பியும். ஆனால் கர்த்தரை செவிக்க உடன்படிக்கை பண்ணாங்க. இப்படி மறுபடியும் எஸ்ரா, நெகேமியா காலத்தில், இப்போ எஸ்ராவின் நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டிவிட்டாரு. அலங்கம் கட்டப்பட்டாலும் மக்களுடைய வாழ்க்கை கட்டப்படலை. எஸ்ரா வந்து வேதத்தை வாசிக்கிறார். வேதத்தை என்ன பண்றாரு? எவ்வளோ நேரம் திரும்ப வசனத்தை நின்று கேட்டாங்க மக்கள்? காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம். நிப்பாட்டி விட்டு கேளு, இன்றைக்கி ஃபுல்லாக சர்வீஸ் எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் எழுப்பி விட்டு என்ன பண்ணுறாரு? நெகேமியா 8, 9, 10 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லாம் எழும்பி நிற்கிறார்கள், வசனத்தை கேட்குறாங்க, அழுகுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். பாருங்க, நெகேமியா 10ஆம் அதிகாரத்தில்
நெகேமியா எடுங்க, 9ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள். எழுதி வைக்கிறோம். we make a covenant. ஆண்டவரே எழுதி வைக்கிறோம். 10ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா முதல் 27 வசனத்தில் 84 பேர் போட்டிருக்கு. 84 பீப்புளோட நேம் அங்கே இருக்கு லிஸ்ட்டு. அவங்க எல்லாரும் எழுதி வச்சு கையெழுத்து போட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 29ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கைப்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம். ஆண்டவரை நடந்து கொள்வோம், செய்வோம். அப்புறம் 30ஆம் வசனத்தில், எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம். மிக்ஸ்ட் மேரேஜ் இதெல்லாம் பண்ண மாட்டோம். தேவனை அறியாத ஜனங்களோடு நாங்கள் கலப்பு திருமணம் செய்ய மாட்டோம் என்று கையெழுத்து போட்டாங்க எழுதி. அப்புறம் 31ஆம் வசனத்தில், ஓய்வு நாளிலே சரக்கு தானியம் விற்கிறதே இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எல்லாம் செய்ய மாட்டோம், ஓய்வு நாளை ஒழுங்கா. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, உபாகமத்தின் புஸ்தகத்தில், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் ஆண்டவருடைய ஓய்வு நாளை ஒழுங்கா ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சரக்கை விற்கிறதும் வேலைக்கு போகிறதும் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இனிமே செய்ய மாட்டோம். ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் எழுதி நீங்கள் நிறைய பேர் நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும்? எழுதி பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். கலப்பு மற்றவர்களோடு கலக்க திருமணத்தில் மாத்திரமல்ல, மற்ற எந்த ஒரு காரியத்திலும் அந்நிய காரியத்தில் கலந்து காரியங்களை செய்யக்கூடாது என்பதை தீர்மானித்தார்கள். ஓய்வு நாளை ஆசரிப்போம் என்று தீர்மானித்தார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 32ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அங்கே 9 முறை தேவனுடைய ஆலயம் போட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை, கடைசி வசனம், தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் முந்தின வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது தசோபாங்கங்கள், காணிக்கைகள், மற்ற தேவனுடைய ஆலயத்தில் என்னெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு நாங்கள் திட்டம் பண்றோம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், கலப்பு திருமணங்கள்லாம் செய்ய மாட்டோம், ஓய்வு நாளை ஒழுங்காக கடைபிடிப்போம், தேவனுடைய ஆலயத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்வோம், தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் பராமரிப்போம் என்று திட்டம் பண்ணி வச்சாங்களா? ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போல பாருங்க, ஒரு கவனன்ட் இங்கேயும் 32 வாங்க. இப்போ 34ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே எல்லாரும் உடன்படிக்கை பண்ணாங்க. 33ஆம் வசனத்தில், அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கல. 39 வயசு வரைக்கும் அவர் இருந்தார் யோசியா. 28 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். எத்தனை வயசு? 26லேருந்து 13 வருஷம் அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் ஜனங்கள் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு எழுப்புதல் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. விசேஷமாக 35ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக கர்த்தருடைய வசனத்தின்படி பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. எசேக்கியாவின் நாட்களில் ஆசரிக்கப்பட்டது. 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே கர்த்தருடைய வசனத்தின்படி 1வது மாதத்தில் அவங்க ஆசரிக்கல. அது ஒரு நல்ல பஸ்கா தான். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா, 1 மாதத்திலே அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். யாரெல்லாம் கூட்டி ஆசரிக்கணுமோ எல்லாவற்றையும் கூட்டி. நீங்கள் 18ஆம் வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 35:18. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் நாள் தொடங்கினா எத்தனையோ வருஷம் ஆச்சு. இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேல் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருவரும் ஆசரிக்கவில்லை. வசனத்தின்படி அந்த பஸ்காவை ஆசரித்து கர்த்தரை கொண்டாடினார்கள். அல்லேலூயா. அதுலேயும் சில சவால்கள் இருந்தது. பஸ்காவை ஆசரிக்கிறோன்னா ஆடு மாடு தேவை எல்லாம், அப்படி தானே? அதுக்கும் யோசியா தன்னை ஒப்பு கொடுத்தாரு. 7ஆம் வசனத்தில் அவரே 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் கொண்டு வந்தார். அதை பார்த்தவன மற்றவர்களும் கொண்டு வந்துட்டாங்க. 8-9 வசனத்தில் 7,000 ஆடுகள் 800 காளைகள் 2 வசனம் சேர்த்து பார்த்தா கொண்டு வந்தாங்க.
அவங்க எல்லாம் பலி செலுத்தி பஸ்காவை ஆசரித்தார்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தவே இல்லை. சாமுவேல் நாட்கள் தொடங்கி நடக்கல. திஸ் வாஸ் அன்பிரசிடென்டட் இன் தி ரீசன்ட் டைம்ஸ். இது முன்னாடி இப்படிப்பட்ட நாட்கள்ல இப்படி ஒரு பஸ்கா நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு நடந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் இந்த பட்டணத்தில் நடக்கணும். இதுவரைக்கும் நடக்காத பல ஆண்டுகள் ஆச்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நாங்கள் பார்த்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் எங்க தலைமுறையில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் இதை பார்க்கிறோம் என்கிற சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. யாரெல்லாமோ கேட்குறோம், சார்ல்ஸ் ஃபென்னி, ஜான் வெஸ்லி, வேல்ஸ் தேசத்தில் நடந்த எழுப்புதல்கள் இப்படிப்பட்டதான் கேட்குறோம். ஆண்டவரே, அது என்னைக்கோ நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா. நாங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.